فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولو بسط الله الرزق لعباده لبغوا في الأرض ولكن ينزل بقدر ما يشاء إنه بعباده خبير بصير. وقال رسول الله صلى الله عليه وسلم: وارض بما قسم الله لك تكن أغنى الناس، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, உலகத்தில் செல்வந்தர்களாக வாழ வேண்டும், செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகின்றோம். அதற்கு அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழி என்ன? அதை குறித்து சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது நாம் பார்க்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றானோ, வாழ்வாதாரம் இரணம் என்ற அளவில் என்ன நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானோ அவற்றை மனமாற உளமாற திருப்தி கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும். தன்னுடைய நிலையை ஒரு மனிதன் திருப்திகரமாக பொருந்தி கொள்ளவில்லை, அதிருப்தி கொள்கிறான். நீ எத்தனை லட்சோப லட்சம் கோடி வைத்திருந்தாலும் நீ செல்வந்தனாக ஆக முடியாது. மன நிறைவு, மன திருப்தி, மன பொருத்தம் உனக்கு இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கின்றானோ அதை பொருந்தி கொள்ளுகின்ற மனநிலை உன்னிடத்தில் இல்லை என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகமே உன் கையில் திரட்டப்பட்டு கொடுக்கப்பட்டாலும் நீ செல்வந்தனாக ஆக முடியாது. खामोश रहो, खामोश रहो, खामोश रहो. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்திருப்பதை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிற போது இதனுடைய பொருள் இருப்பதை கொண்டு பொருந்தி கொண்டு விட்டேன், இதற்கு மேல் நான் சம்பாதிக்க கூடாது என்று அர்த்தம் அல்ல. இதற்கு மேல் நான் உழைக்க கூடாது என்பது அர்த்தம் அல்ல. இதற்கு மேல் நான் முயற்சி எடுக்க கூடாது என்பது பொருள் அல்ல. மாறாக தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவை இதை கொண்டு போதுமாகாது என்று இருந்தால், அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்ன தேவையோ அதற்கு உழைப்பது அவன் மீது கடமை, கட்டாய கடமை. அடிப்படை தேவை பூர்த்தி ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம், அதற்கு மேலும் சம்பாதிக்கலாமா? நல்ல எண்ணம் இருந்தால் அதற்கு மேலும் சம்பாதிக்கலாம். உதாரணத்திற்கு பாருங்கள், ஒரு ஆண்மகன், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனை சார்ந்து வாழுகின்ற வயது முதிர்ந்த பெற்றோர்கள் என்று ஒரு 7 பேர் கொண்ட குடும்பம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த குடும்பத்தை பிரச்சனை இல்லாமல் நடத்துவதற்கு மாதத்திற்கு ஒரு 20,000 ரூபாய் தேவை என்று வைத்துக் கொள்வோம். புரிவதற்காக சுருக்கமாக சொல்கின்றேன். அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு 20,000 ரூபாய் தேவை. அப்படி என்றால் வருடத்துக்கு 2,40,000 ரூபாய் தேவை இருக்கிறது. 2,40,000 ரூபாய் அவர் கையில் இருந்தால் தான் வருடம் முழுவதும் தன் குடும்பத்தை பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக
உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், பிள்ளைகளுடைய கல்வி செலவு என்று எல்லாவற்றையும் சிறப்பாக அவரால் செய்ய முடியும். இப்போது கேள்வி, அவரிடத்தில் என்ன இருக்கிறது? பாதி இருக்கிறது, 1,20,000 இருக்கிறது, அல்லது 2/3 பாகம் இருக்கிறது, 1,60,000 ரூபாய் இருக்கிறது. வருடத்துக்கு தேவையோ 2,40, கையிருப்பு 1,50 அல்லது 1,60. இப்போது கேள்வி, அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே, வர்லபிமா கஸமல்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக்கொள், நீ செல்வந்தனாக ஆவாய் என்றார்களே. அப்படி என்றால் கையில் இருக்கின்ற இந்த 1,20 கொண்டு பொருந்திக் கொண்டு மௌனம் காக்க வேண்டுமா? கையில் இருக்கின்ற 1,60 கொண்டு திருப்தி கொண்டு அப்படியே உழைக்காமல் மௌனமாக இருந்து விட வேண்டுமா? இல்லை. ஒரு வருடம் தன் குடும்பத்தின் தேவை இன்னும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உழைத்து காசு பணத்தை சம்பாதிப்பது அவன் மீது கட்டாய கடமை. அல்லாஹ்வின் அருள் தூதர் சொன்னார்கள், தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா. ஒரு மனிதன் தனக்கும் தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது ஃபர்துக்கு பின் அடுத்த ஃபர்து. 5 வேளை தொழுகை ஃபர்து, அதற்கு அடுத்த ஃபர்து ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும். 5 வேளை தொழுது முடித்து விட்டாய், அடுத்து நீ செய்ய வேண்டியது பள்ளிவாசலை விட்டு வெளியேறு. நீ எந்த வழியில் சம்பாதிக்க போகிறாய்? வியாபாரமா? வியாபாரத்துக்கு செல். விவசாயமா? விவசாயத்துக்கு செல். தொழில்துறையா? அங்கே செல். அலுவலக பணியா? அங்கே செல். எந்த வழியில் நீ சம்பாதிப்பாயோ அந்த வழியில் சென்று சம்பாதிப்பது உன் மீது கட்டாய கடமை. தொழுது விட்டு அங்கேயே அமர்ந்திருப்பேன், மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. நாட்களிலேயே தலை சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சய்யிதுல் ஐயாம், நாட்களுக்கெல்லாம் தலைமைத்துவம் பெற்றது. அந்த நாளில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இதா குலியத்தி ஸலாத்து, ஜும்ஆ தொழுகை முடிந்து விட்டால் ஃபன்தஷிரு, விரவி செல்லுங்கள், புறப்படுங்கள். தொழுகை முடிந்து விட்டது, ஃபன்தஷிரு, நாலாபுரங்களிலேயும் விரவி சென்று விரைந்து சென்று வபுத்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள், ஹலாலான ரிஸ்கை தேடுங்கள். தொழுது விட்டோம், நான் இங்கேயே சூரியன் மறைகின்ற வரைக்கும் இருக்க போகிறேன், அப்படி மார்க்கம் சொல்லவில்லை. வெள்ளிக்கிழமை அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை முடிந்து விட்டதா, புறப்படுங்கள். சம்பாத்தியத்துக்கு உனக்கு, உன் மனைவிக்காக வேண்டி, உன் பெற்றோருக்காக வேண்டி, உன்னை அண்டி இருக்கின்ற ஊனமுற்ற சகோதரர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் யாரெல்லாம் உன்னை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக உழைப்பதற்காக புறப்படு. கையை கட்டிக்கொண்டு பள்ளிவாசலில் இருப்பதற்கு மார்க்கம் சொல்லவில்லை. ஏன்? இன்னும் ஒருபடி மேலே சென்றால் வெள்ளிக்கிழமை கூட உழைப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. வெள்ளிக்கிழமை விடுமுறை அல்ல. வெள்ளிக்கிழமை விடுமுறை கொடுத்து விடு என்று மார்க்கம் சொல்லவில்லை. உனக்கு என்ன வருமானத்துக்கு உண்டான வழி, அந்த வழியில் நீ முயற்சி மேற்கொள். ஆனால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட மூமின்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆ தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால், பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள், சம்பாத்தியத்தை முடித்துக் கொள்ளுங்கள், புறப்படுங்கள். வஸஅவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, வியாபாரத்தை விட்டுவிட்டு, தொழில்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பள்ளியை நோக்கி விரைந்து செல்லுங்கள். என்ன பொருள்? ஹலாலான சம்பாத்தியம் என்பது வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளில் கூட அல்லாஹ் அனுமதிக்கின்றான்.
பாங்கு சொல்லப்படுகின்ற வரைக்கும் அல்லாஹ் அனுமதிக்கின்றான். பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்பாக அல்லாஹ்வுடைய பள்ளியை நோக்கி புறப்படாமல் ஒருவன் வியாபாரத்திலேயே அமர்ந்து கொண்டு வியாபாரம் செய்கின்றான் என்றால் அந்த வியாபாரம் ஹராம், அந்த சம்பாத்தியம் ஹராம். நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி, அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக்கொள் திருப்திகொள் என்ற வார்த்தைக்கு திருப்தி கொண்டு விட்டால் அதற்கு மேல் சம்பாதிக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல. உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் என்ன தேவையோ அந்த தேவை நிறைவடைகின்ற வரைக்கும் சம்பாதித்துக் கொண்டே இது அது உன் மீது விதிக்கப்பட்ட கட்டாய கடமை. இன்னும் சொன்னால் தேவையோ வருடத்துக்கு 2,40,000 வந்துவிட்டது, இதற்கு மேல் அவன் சம்பாதிக்கலாமா? தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தேவை 2,40,000 ரூபாய் தான் தேவை. அடைந்து விட்டான், உழைத்து கையிலே கண்டு விட்டான், இதற்கு மேல் அவன் சம்பாதிக்கலாமா? மார்க்கம் சொல்கிறது தாராளமாக சம்பாதிக்கலாம், நல்ல எண்ணம் இருந்தால். உனக்கு நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். நல்ல எண்ணத்தின் பொருள் என்ன? அல்லாஹ் என் தேவையை விட மேலதிகமாக எனக்கு கொடுத்தால், வாரி கொடுத்தால், வருடா வருடம் அதில் இருந்து முறையாக ஜக்காத்து என்ற ஏழை வரியை முறையாக நான் பிரித்து கொடுப்பேன். 1. 2, அல்லாஹ் பிரியப்படுகின்ற, அல்லாஹ் சந்தோஷப்படுகின்ற பாதைகளில் செலவு செய்ய வேண்டிய தேவை வந்தால் சிறந்த உள்ளத்தோடு தாராளமாக செலவு செய்வேன். இரத்த உறவுகள் வறுமை வாய்ப்பட்டிருக்கிறார்கள், நம்மிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நம் தேவை போக மேலதிகமாக இருந்தால் தாராளமாக நான் கொடுப்பேன், அதற்காக உழைக்கின்றேன். என் பக்கத்து வீட்டார் சிரமப்படுகின்றார்கள், என் தேவையை விட அதிகமாக என்னிடத்தில் காசு பணம் இருந்தால் பக்கத்து வீட்டாருக்கு கொடுத்து நான் உதவி செய்வேன். ஊரிலே பல ஏழைகள், தாய் தந்தை இல்லாத அனாதைகள், கணவன் இறந்துவிட்ட விதவைகள், ஆதரிப்பதற்கு நாதி இல்லாத அபலைகள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் என் தேவையை விட அதிகமாக நான் உழைத்து அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை கொடுத்தால் அவர்களுக்கெல்லாம் தாராளமாக நான் கொடுப்பேன். பொதுநலப் பணிகள், இந்த ஊரிலே பள்ளிவாசலுக்கு, மதரசாவுக்கு அல்லது வேறு பல பொதுநலப் பணிகளுக்காக பொருளாதார தேவை உள்ளது, அவற்றுக்கெல்லாம் நான் தாராளமாக கொடுப்பேன். இந்த எண்ணம் உனக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் உன் தேவையை விட தாராளமாக அதிகமாக நீ சம்பாதிக்கலாம். மார்க்கம் உனக்கு அனுமதி மட்டுமல்ல, உன்னை ஊக்கப்படுத்துகிறது, உன்னை உற்சாகப்படுத்துகிறது. தாராளமாக நீ சம்பாதித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருகின்ற அந்த நல்ல பாதைகளில் சிறந்த உள்ளத்தோடு தாராளமாக செலவு செய். அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தலபத் துனியா, ஒருவன் உலகத்தை தேடுகிறான். உலகம் என்றால் செல்வம். இந்த இடத்தில் ஹலாலன் நிபந்தனை கவனிக்க வேண்டும். காசு பணம் தேடுகிறான், சில நிபந்தனைகள் உண்டு. ஹலாலன் அனுமதிக்கப்பட்ட பாதையில் தேட வேண்டும். சம்பாதிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது என்ற காரணத்தால் ஹராமான பாதையில் போதைப் பொருள் விற்பனை செய்கின்றான், சாராய கடை நடத்துகின்றான், விபச்சார விடுதி நடத்துகின்றான், லாட்டரி சீட்டு விற்பனை செய்கின்றான், சினிமா கொட்டகை நடத்துகின்றான், வட்டிக்கு விடுகின்றான். இது போன்ற சம்பாத்தியம் அல்ல. ஹலாலன், ஹலாலான அனுமதிக்கப்பட்ட சம்பாத்தியம். 2, எதற்காக வேண்டி சம்பாதிக்கின்றான்? இஸ்திஃபாஃபன், தான் பத்தினித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் பத்தினித்தனம் என்பது அடுத்தவரிடத்தில் கையேந்தாமல், அடுத்தவருக்கு முன்பாக தலையை தொங்க விடாமல், தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் தலை நிமிர்ந்து வாழுகின்ற வாழ்க்கை. அப்படி சுயமரியாதையோடு அடுத்தவருக்கு முன்பாக சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் சம்பாதிக்கின்றான். சம்பாதிக்கின்ற பாதை ஹலாலான பாதை. சம்பாதிக்கின்ற நோக்கம்
சுயமரியாதையோடு வாழ வேண்டும். மூன்றாவது நிபந்தனை வஸஅயன் அலா அஹ்லிஹி, தன் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பரிபூரணமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். மனைவி மக்கள், பெற்றோர்கள், தன்னை சார்ந்திருக்கின்ற மற்றவர்கள், தன் குடும்பத்தில் யாரெல்லாம் தன்னை நாடி வருவார்களோ அந்த எல்லோருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற உன்னதமான எண்ணம் மட்டுமல்ல, வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி, தன் அண்டை வீட்டுக்காரர்கள் மீது பரிவோடு நடந்து கொள்ள வேண்டும். காசு பணம் இருந்தால் நாம் சுவைக்கின்ற உணவை அவர்களுக்கும் கொடுக்கலாம். நாம் உடை எடுக்கும் போது பக்கத்தில் ஏழை வீட்டுக்கு உடை எடுத்து கொடுக்கலாம். நாம் என்னென்ன வசதிகளை அனுபவிக்கின்றோமோ அவற்றை பக்கத்து வீட்டு ஏழைகளுக்கும் செய்து கொடுக்கலாம். ஆம், பக்கத்து வீட்டார்களுக்கு பரிவு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஹலாலான பாதை, சம்பாதிப்பது ஹலாலான பாதை. 2, சுயமரியாதையோடு வாழ வேண்டும். 3, குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். 4, அக்கம் பக்கத்து வீட்டாரிடத்தில் பரிவோடும் கருணையோடும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தில் ஒருவன் சம்பாதிக்கிறான் என்றால், தேவையை விட அதிகமாக சம்பாதிக்கிறான் என்றால், பெருமானார் சொன்னார்கள், லக்கியல்லாஹ், அவன் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பான். நாம் எல்லாம் நம்புகிறோம், நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக தன்னை படைத்த நாயன் அல்லாஹுவை சந்திப்பான். நாம் சந்திப்போம். அப்படி சந்திக்கும் போது லக்கியல்லாஹ் தஆலா யௌமல் கியாமா வஜ்ஹுஹு மிஸ்ருல் கமரி லைலத்துல் பத்ரி, அப்போது அவனுடைய முகம் 14ஆம் பக்கத்தின் நிலவன்று எப்படி சந்திரன் பூரணமதி இளங்கிக் கொண்டிருக்குமோ அதுபோன்று மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அவனுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹுவை சந்திப்பார். எவ்வளவு பெரிய பரிசு! 14ஆம் பக்கத்து பூரண சந்திரனை போன்று ஜோதிமயமாக பிரகாசிக்கும் நிலையில் அல்லாஹுவை சந்திப்பான். நீ செய்த உழைப்பு அல்லாஹ் இடத்தில் பாராட்டுக்குரியது. சுயமரியாதையோடு வாழ வேண்டும். குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தேவையையும் தாண்டி நீ உழைப்பு செய்தாயே, அல்லாஹ் இடத்தில் அது பாராட்டுக்குரியது. அதே சமயத்தில் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்மறையாகவும் சொன்னார்கள். அதையும் நெஞ்சத்தில் நிறுத்த வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், மன் தலப ஹலாலன், இன்னொரு மனிதன் சம்பாதிக்கின்றான், ஹலாலன், ஹலாலான பாதையில் தான் சம்பாதிக்கிறான், அனுமதிக்கப்பட்ட பாதையில் தான் சம்பாதிக்கிறான், ஹராமான பாதை அல்ல. ஆனால் எண்ணம் எதற்காக சம்பாதிக்கிறான்? முகாசிரன், செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதிகமாக செல்வத்தின் மீது கொண்ட மோகம், செல்வத்தின் மீது கொண்ட மோக வெறி அவனை உந்தி தள்ளுகிறது. சம்பாதி, இன்னும் சம்பாதித்துக் கொண்டே இரு என்று செல்வத்தின் மீது கொண்ட அந்த மோக வெறி அவனை உந்தி தள்ளுகிறது. 2, வமுஃபாஹிரன், பெருமை அடிப்பதற்காக அதிகமாக சம்பாதிப்பேன், கார் வாங்குவேன், இந்த ஊரிலே அப்படிப்பட்ட கார் யாரிடத்திலும் இருக்கக்கூடாது, நான் பவனி வருவேன், சமுதாயத்தில் என்னை பார்க்கின்ற எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டும், கட்டுவேன் வீடு வானத்தை தொடுகின்ற முறையில், கேட்டால் சொல்லுவேன் இது சொர்க்கத்து மாளிகைக்கு முன்மாதிரி. நஊது பில்லாஹ், யாரும் அப்படி வீடு கட்டக்கூடாது. நடத்துவேன் திருமணம், ஊரெல்லாம் திரும்பி பார்க்கும் விதமாக யாரும் நடத்தாத திருமணம். 18 வகையான உணவு, 18 வகையான உணவு கல்கத்தாவில் இருந்து, மைசூரில் இருந்து, ஹைதராபாத்தில் இருந்து கொண்டு வருகின்றார் சமையல்காரர்களை. பெருமை, தன்னிடத்தில் இருக்கின்ற காசு பணத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக நடத்துகின்ற கோமாளித்தனம். பெருமை பாராட்டுவதற்காக சம்பாதிக்கின்றான். பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சம்பாதிக்கின்றான். அது மட்டுமல்ல,
முராயியன், முகஸ்துதிக்காக வேண்டி அடுத்தவர்களுக்கு காட்டிக் கொள்வதற்காக வேண்டி சம்பாதிக்கிறான். ஒரு பெரிய செல்வந்தர், இவருக்கு நிகராக யாரும் இல்லை என்று அடுத்தவர் பேச வேண்டும், அடுத்தவருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கிறான். முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி, இவை அத்தனையும் ஹலாலான பாதையில் சம்பாதிக்கிறான், ஹராம் அல்லே, விபச்சாரம் அல்லே, விபச்சார விடுதி அல்லே, சாராய கடை அல்லே, அல்லது போதை பொருள் அல்லே, லாட்டரி சீட் அல்லே, சினிமா கொட்டகை அல்லே, வட்டிக்கு விட்டு அல்லே, ஹலாலன் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான பாதையில் தான் சம்பாதிக்கிறான். எண்ணம் கெட்ட எண்ணம், எண்ணம் கெட்ட எண்ணம். இந்த கெட்ட எண்ணங்களுக்காக ஹலாலான பாதையில் அவன் சம்பாதித்தாலும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லக்கியல்லாஹ், அவன் அல்லாஹுவை சந்திப்பான். எந்த நிலையில்? அல்லாஹுவையுடைய முகம் அப்போது எப்படி இருக்கும்? வஹுவ அலைஹி கதுபான், அவன் மீது அல்லாஹ் கடும் கோபம் கொண்டிருப்பான். கடுமையான கோபம் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹுவை சந்திப்பான். அன்புகளே, ஹலாலான பாதையில் இந்த தவறான நோக்கங்களுக்காக சம்பாதித்தாலே அல்லாஹ் கடும் கோபம் கொண்டவனாக இருக்கும் நிலையில் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றால், சம்பாதிக்கின்ற பாதையும் ஹராம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி இருக்கும்? சம்பாதிப்பதும் ஹராமான பாதை எப்படி இருக்கும்? அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த சமுதாயத்தில் பலருடைய நிலையை பார்க்கிறோம். எண்ணமும் கெட்ட எண்ணம், சம்பாதிப்பதும் ஹராமான பாதை. ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஆனந்தம், பெருமை, அல்லாஹு அக்பர். ஏழைகளை கசக்கி பிடிக்கின்றார்கள், தவறான பாதையில் சம்பாதிக்கின்றார்கள். எந்த நல்ல நோக்கமும் இல்லை, இது போன்று பெருமைதான் நோக்கம். அப்படி சம்பாதித்துக் கொண்டு பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ ஹலாலாக சம்பாதித்தாலே அல்லாஹ் கோப கனல் தரிக்க அல்லாஹுவை நீ சந்திப்பாய் என்று சொன்னால், சம்பாதிக்கின்ற பாதையும் ஹராம் என்று சொன்னால் உனது கதி நாளை மறுமையில் என்னாகும்? அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றானோ அதை பொருந்திக் கொள் என்று சொன்னால், பொருந்திக் கொண்டு சம்பாதிக்காமல் இருந்துவிடு என்று பொருள் அல்ல. அன்புகளே, சிலர் அப்படி தவறாக புரிகின்றார்கள். சில ஹதீசுகள் இருக்கிறது, அந்த ஹதீசுகளை வெளிப்படையாக பார்த்துவிட்டு தவறான முடிவுக்கு வருகிறார்கள். அதில் இந்த ஹதீஸ் ஒன்று, வர்ல பிமா கஸமல்லாஹு லக. சின்ன பெண்ணும் தரவு இல்லை, பூஞ்சு சின்ன பிள்ளை. முதல் ஹதீஸ், வர்ல பிமா கஸமல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கின்றவற்றை பொருந்திக்கொள், திருத்திக்கொள். இந்த வார்த்தைக்கு தவறாக அர்த்தம் புரிகிறார்கள். மற்றொரு ஹதீஸ், லவ் அன்னக்கும் ததவக்கலூன ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் மட்டும் அல்லாஹ் மீது முறையாக நம்பிக்கை வைத்தால், எப்படி? கமா லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர், பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். பறவைகளை பொறுத்தமட்டில் எப்படி வாழ்வா, அவனுடைய வாழ்வு எப்படி கழிகிறது? தகுது ஹிமாசா, காலையில் கூட்டை விட்டு பறக்கும் போது பசியோடு, வெறுங்குடலோடு, ஒட்டிய வயிற்றோடு காலையில் புறப்படுகிறது. மாலையில் கூட்டுக்கு அடைய திரும்பி வருகிற போது வயிறு நிரம்பி இருக்கிறது. போகின்ற போது காலி வயிறு, திரும்பி வருகின்ற போது நிரம்பிய வயிறு. இந்த நிலையில் அவற்றுக்கு ரிஸ்க் கொடுப்பவன் யார்? அல்லாஹ். ஆகவே நீங்களும் பறவைகள் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து நடந்து கொள்வதை போன்று நீங்களும் நடந்து கொண்டால், பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பார். இந்த ஹதீஸை சிலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஓஹோ, அப்படி என்று சொன்னால் எந்த ஏற்பாடும் செய்ய வேண்டிய தேவையில்லை, அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து விட்டால் மட்டும் போதும், அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுத்து விடுவான்.
உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை, தொழிலோ வியாபாரமோ அலுவலக பணியோ விவசாயமோ எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்து விடுவான். தவறான அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு, அந்த அர்த்தம் அல்ல. இன்னும் சிலர் அன்புகளே இந்த ஹதீஸுக்கு தவக்குல் என்பதற்கு தவறான அர்த்தம் கற்பிக்கின்றார்கள். தவக்குல் என்றால் என்ன பொருள்? செய்ய வேண்டிய முயற்சி அத்தனையும் செய்ய வேண்டும். நாம் விரும்புகின்ற ஒன்றை அடைவதற்கு என்னென்ன முயற்சி எடுக்க வேண்டும், எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். எடுத்து முடித்து விட்டு நமது நம்பிக்கை நாம் எடுத்த முயற்சியின் மீது இருக்கக்கூடாது. அல்லாஹ் நீ சொன்னதற்காக இந்த முயற்சி எடுத்தேன், தருவது என் முயற்சி அல்ல, நீதான் தருகிறாய். நீ நினைத்தால் நான் எடுத்த முயற்சியை பயனுள்ளதாக ஆக்கி கொடுப்பாய், நீ நினைத்தால் நான் எடுத்த முயற்சியை பயனற்றதாக ஆக்கி விடுவாய். நன்மையும் தின்மையும் உன் கையில் இருக்கிறது, வாழ்வும் மரணமும் உன் கையில் இருக்கிறது, நோயும் ஆரோக்கியமும் உன் கையில் இருக்கிறது, மௌத்தும் ஹயாத்தும் உன் கையில் இருக்கிறது, சந்தோஷமும் சோகமும் உன் கையில் இருக்கிறது. ஆனால் நான் முயற்சி எடுக்கிறேன் சந்தோஷமாக இருப்பதற்கு, என் முயற்சியை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நீ நாடினால் கிடைக்கும், இல்லை என்றால் இல்லை. என் முயற்சி பயனற்றதாக போய்விடும். வீடு கட்டுகிறேன் அல்லாஹ் நிம்மதியாக வாழ்வதற்காக, ஆனால் கட்டிய வீடு நிம்மதியை தரும் என்று நான் கருதவில்லை. நிம்மதியும் நிம்மதியற்ற நிலையும் உன் கையில் இருக்கிறது. நீ நினைத்தால் இந்த வீட்டை கொண்டு நிம்மதியை கொடுப்பாய், நீ நினைத்தால் இதே வீட்டை கொண்டு எனக்கு சோகத்தை கொடுப்பாய். நன்மையும் தின்மையும் சோகமும் ஆனந்தமும் வரவும் இல்லாமையும் எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய முயற்சியில் ஒரு துரும்பும் குறையில்லாமல் செய்ய வேண்டும். இதுதான் தவக்குல். ஒட்டகத்தில் வந்தீர்கள், ஒட்டகத்தில் வந்தீர்கள், ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டுத்தான் உள்ளே வர வேண்டும். ஒரு பைக்கிலே வந்தீர்கள், வாகனத்திலே, அந்த வாகனத்தை பாதுகாப்பு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை முறையாக பூட்டி வைத்து விட்டுத்தான் பள்ளிக்குள் வர வேண்டும். இல்ல அல்லாஹ் மேல் தவக்குல் இருக்கிறது, நான் பூட்டாமல் வந்தாலும் அது கிடக்கும் அல்ல, மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அந்த வாகனத்தை பாதுகாப்பதற்கு உன்னால் இயன்ற முயற்சி என்னவோ அந்த முயற்சியை செய்துவிட்டு அல்லாஹ் இடத்தில் சொல், அல்லாஹ் நான் செய்த முயற்சியை என் வாகனத்தை பாதுகாத்து கொடுக்கும் என்று நம்பவில்லை. நீ நினைத்தால் அந்த பாதுகாப்பையும் தகர்த்து எறிந்து விட்டு வண்டியை வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்கிற திருடனை நீ அனுப்ப முடியும். எத்தனையோ ரூபம் இருக்கிறது. உயிருள்ள ஒட்டகம் என்று சொன்னால் நாம் கட்டி போட்டு விட்டோம், அந்த கட்டையும் அவிழ்த்துக் கொண்டு அறுத்துக் கொண்டு அந்த ஒட்டகம் போகலாம். திருடன் அவிழ்த்துக் கொண்டு போகலாம், ஒட்டகை தானே அறுத்துக் கொண்டு போகலாம். எத்தனையோ ரூபங்கள். நாம் செய்ய வேண்டிய முயற்சியை செய்துவிட்டு அதன் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லாஹ் நீ சொன்னதற்காக செய்தேன் இந்த ஏற்பாடு, நம்பிக்கை உன் மீது இருக்கிறது, இதுதான் தவக்குல். ஆனால் சிலரை பார்க்கிறோம், இப்படியும் மார்க்கம் என்ற பெயரில் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸிலே சில நிகழ்ச்சிகள் இப்படி நடந்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் அது பொது வெளியில் பொது விஷயம் அல்ல. ஒருவர் வீட்டுக்கு வருகிறார், உண்பதற்கு ஒன்றுமே இல்லை. மனைவி சொன்னார் ஒன்றுமே இல்லை. உடனே பள்ளிவாசலுக்கும் தொழுது கொண்டே இருந்தார். வந்து கேட்கிறார், வந்து இப்போதும் ஒன்றுமில்லை. மறுபடியும் தொழுகிறார். வந்து கேட்கிறார், வீட்டிலே ஒன்றுமே இல்லை. மறுபடியும் தொழுகிறார். மூன்றாவது முறையாக போகிறார். வீட்டிலே கமகமையின்றி நாசியை துளைக்கும் விதமாக ரொட்டியும் குளமும் தயாராகி கொண்டிருக்கிறது. கேட்டார், சற்று முன்பாக இன்னார் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார், மாமிசமும் ரொட்டியும் சமைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு செய்தி சொல்வார்கள், ஒருவர் தொழுது கொண்டிருந்தார், தேவையை முன்னிட்டு தொழுது முடித்து விட்டு பார்த்தார், கீழே ஒரு புதையல் கிடைத்தது. பார்த்தால் தங்கம் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது. அதை கொண்டு அவருடைய தேவை பூர்த்தியாகிவிட்டது. இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள்? ஆகவே உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தவறு. உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சம்பாதிக்க வேண்டிய தேவை இல்லை. மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அன்புகளே, இங்கே ரெண்டு விஷயத்தை விளங்க வேண்டும். ஒன்று சுன்னத்துல்லா, இரண்டு குதரத்துல்லா. சுன்னத்துல்லா என்றால் அல்லாஹ்வுடைய அன்றாட வழக்கம், அல்லாஹ்வுடைய நியதி, இயற்கை நியதி.
இந்த உலகத்தை நடத்துவதற்கு அல்லாஹ் ஒரு நியதி வைத்திருக்கிறான். அந்த நியதியைத்தான் அல்லாஹ் எல்லோருக்கும் ஏவுகிறான். காசு வேணுமா சம்பாதித்துக்கொள், பிள்ளை வேண்டுமா திருமணம் முடித்துக்கொள், என்ன வேண்டும் அதற்குண்டான காரண காரியத்தில் ஈடுபடி. ஆனால் அல்லாஹ்வுடைய குதிரத்து என்ன தெரியுமா? நீ சம்பாதிக்காமலேயே அல்லாஹ் தர முடியும், நீ திருமணம் செய்யாமலேயே அல்லாஹ் உனக்கு குழந்தையை தர முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள் எப்படி? தந்தை இல்லை, மரியத்தின் வயிற்றில் பிறந்தார்கள் எப்படி? அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு பிறந்தார்கள். அவர்களுக்கு தங்கம் கிடைத்தது அல்லாஹ்வுடைய குதிரத்தி. வீட்டிலே வந்து உணவுப் பொருள் சேர்ந்தது அல்லாஹ்வுடைய குதிரத்தி. அல்லாஹ்வுடைய குதிரத்தி என்பது லட்சத்தில் ஒருவருக்கு நடக்கும், லட்சத்தில் ஒருவருக்கு, பல்லாண்டுகளில் ஒருவருக்கு, ஒரு நேரம் யாரோ ஒருவருக்கு நடக்கும். அது எல்லோருக்கும் பொதுவானதல்ல. சுன்னத்துல்லாஹ். திருமணம் முடியுங்கள், இல்லறம் கூடுங்கள், குழந்தை பிறக்கும். இதுதான் சுன்னத்துல்லாஹ், எல்லோருக்கும் சொல்லப்பட்ட செய்தி. பன்கிஹு மா தாவலக்கும், பிரியமான பெண்களை மணமுடித்துக் கொள்ளுங்கள், பிச்சரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று அல்லாஹ் எனக்கு பிள்ளை தருவான், அது வேதாந்தம் பேசாதே. நான் சம்பாதிக்க மாட்டேன், உழைக்க மாட்டேன், அல்லாஹ் எனக்கு தருவான். தருவதற்கு அல்லாஹ்வுக்கு சக்தி உண்டு, கொடுத்தும் இருக்கின்றான். ஆனால் சுன்னத்துல்லாஹ் அதுவல்ல. சுன்னத்துல்லாஹ் நீ விவசாயியா போ தோட்டத்துக்கு, நீ வியாபாரியா புறப்படு கடைக்கு, அலுவலக பணியாளனா புறப்படு அலுவலகத்தை நோக்கி. இது சுன்னத்துல்லாஹ். குதரத்துல்லாவை வைத்துக் கொண்டு சுன்னத்துல்லாவாக மாற்ற நினைப்பதோ தவறான போக்கி, பிழையான போக்கி. பறவைகள் காலையில் புறப்படுகின்ற போது அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தானே, அல்லாஹ் ரிஸ்க் தருவான் என்று கருதி கொண்டு தன்னுடைய இறக்கைகளை முடக்கி கொண்டு கூட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்கவில்லை அல்லாஹ் கொண்டு வந்து போடுவதற்கு. நான் உழைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இறக்கைகளை முடக்கி கொண்டு கூட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பேன், எனக்கு அல்லாஹ் கொண்டு வந்து ரிஸ்கை தருவான் என்று சொல்லவில்லை. பறவைகள் புறப்படுகிறது. சில பறவைகள் 5 மைல் 10 மைல், காட்டுப்புறா 22 மைலுக்கு அப்பால் சென்று இறை தேடுமா. தேனீக்கள் 120 மைல் தொலைதூரத்துக்கு செல்லுமாம். தேனீக்கள் போகிற போது அங்கே இங்கே இன்று வளைந்து வளைந்து பல மரங்களில் பூக்களை எடுத்துக்கொண்டு செல்லுமாம். கடைசியாக புறப்படுகின்ற போது நேரடியாக மேலே ஏறுமாம். தன்னுடைய கூட்டை நோக்கி நேர் பாதையை அமைத்துக் கொண்டு நேராக வந்து சேரும் என்று கிதாபுகளில் எழுதுகிறார்கள். 120 மைல் ஒரு சாதாரண தேனி போகிறது, 22 மைல் ஒரு சாதாரண மாடப்புறா போகிறது. உழைக்காமதா? அதுதான் அவற்றின் உழைப்பு. இறக்கையை முடக்கி கொண்டு கூட்டுக்குள்ளே அடைந்து கிடக்கவில்லை, முடங்கி கிடக்கவில்லை. அன்புக்குள்ளே மார்க்கத்தின் செய்திகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னத்துல்லாஹ் என்பது வளமையான ஒன்று, குதரத்துல்லாஹ் என்பது அபூர்வமான ஒன்று. அற்புதம் குதரத் என்பது ஒன்று முஅஜிஸாவாக இருக்கலாம். நபிமார்களுக்கு நடந்தால் முஅஜிஸா, நல்லோர்களுக்கு நடந்தால் கராமத் என்பார்கள். அற்புதம் என்பது அன்றாட வாழ்க்கை அல்ல. அற்புதம் என்பது என்றோ ஒரு நாள் யாரோ ஒருவருக்கு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கின்ற ஒரு சிறப்பு தன்மை, பொதுவான தன்மை அல்ல. அல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியும், அதிலே ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. அன்புக்களே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் நமக்கு ஒவ்வொன்றையும் தெல்ல தெளிவாக சொல்லித் தருகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா என்று சொன்னார்களே, அந்த வார்த்தையை உழைக்காமல் சோம்பேறியாக முடங்கி கிடப்பவர்கள் நெஞ்சத்தின் ஆழத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். பலரை பார்க்கிறோம், அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் கொடுப்பான், நான் உழைத்தால் என்ன, உழைக்காவிட்டால் என்ன. உண்மைதான், நீ உழைத்தால் என்ன, உழைக்காவிட்டால் என்ன, அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அதே அல்லாஹ் தான் உனக்கு சொன்னான், நீ உழை, நீ சம்பாதிக்க செல். உதாரணத்துக்கு ஒரு கட்டடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாலடைந்த கட்டிடம், எந்த வினாடி இடிந்து விடுமோ என்று தெரியாது. ஆனால் இடிந்து விடுவதற்கு நெருங்கி விட்டது எல்லோருக்கும் தெரியும். ஒருவனை பார்த்தோம், இந்த கட்டடத்துக்கு ஓரமாக நடந்து போகிறான். ஏனப்பா, பாலடைந்த கட்டிடம், எந்த வினாடியும் உடைந்து நொறுங்கி விழலாம். அந்த ஆபத்தான இடத்தில் ஏன் அருகில் நடக்கிறாய்?
உடனே அவன் பேசினான் வேதாந்தம். அல்லாஹ் இந்த கட்டடத்தில் தான் நான் மௌத்தாகுவேன் என்று இருந்தால் நான் எங்கு சுற்றி போனாலும் மௌத்தாகுவேன். எனக்கு அல்லாஹ் மௌத்தை எழுதவில்லை என்றால் அந்த கட்டடத்துக்கு உள்ளேயே நான் போனாலும் சரி எனக்கு மௌத்து வராது, அதனால் தான் போகிறேன். கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனா மார்க்கம் சொல்வது ஆபத்து என்றால் ஒதுங்கி செல். பாதுகாப்பதும் பாதுகாக்காமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்தது, அதில் துளியும் சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் ஆபத்தான இடத்தை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்கி அப்பால் செல், வேதாந்தம் பேசாதே. அல்லாஹ்வின் திருத்தூதரை பாருங்கள், பெருமானாரை பாருங்கள். ரமலான் மாதம் இறுதி பற்றி பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருக்கின்றார்கள். அவர்களின் மனைவி பெருமானாரை அன்புகளே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் பல செய்திகள். ஆக சுன்னத்து என்பது வேறு, குதரத்து என்பது வேறு என்பதை புரிந்து கொண்டு நாம் மார்க்கத்தை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மார்க்க விளக்கங்களை சரியாக புரிந்து முறையாக பேணி ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற மேன்மக்களாக ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.